அப்படிப்பட்ட கொடூரமான வில்லனை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அந்த ஆண்டவ பெருமாளோட குடைச்சல் தாங்க முடியலனே, அவனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு ஆப்புதான். அவன் குடைச்சல் தாங்க முடியல, அவன் மட்டும் தலை எடுத்துட்டான், நமக்கெல்லாம் ஆப்புதான். அண்ணா, இப்படியே அவன் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தான்னா சாதாரண ஆப்பு வைக்க மாட்டான், பெரிய ஆப்புதான் வைப்பான். அண்ணனுக்கு சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா பிடிக்காதுன்னு தெரியுமில்ல அண்ணே. அவன் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே குறைச்சல் கொடுப்பான்னு பாத்துருவோம்னு. ஆப்பு வைப்பானாமில்ல ஆப்பு. அண்ணே, எதுக்கும் பின்னால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. என்னண்ணே இதுக்கா நிறுத்த சொல்றீங்க? இது சீரியல், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரா அந்த ஆண்டவ பெருமாள்? சொல்லுங்கடா, யாரா அந்த ஆண்டவ பெருமாள்? யாருக்கு தெரியும்? சொன்னா கேட்டுட்டு ரியாக்ஷன் வேண்டியதானே, அதான் வில்லனோட வேலை. யாருன்னு வேற கேக்குற? யாரு அவனா? அண்ணன் போனை எடுத்துட்டாரு, ஆனா அவுட் கோயிங் தான் போகாது. 10 ரூபாய்க்கு காலையில தான்டா டாப் அப் பண்ண. அவுட் கோயிங் போகாதமா, அவுட் கோயிங் போகாது. பாத்தியா, என்னமோ 10,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண மாதிரி எவ்வளவு பில்டப் குடுக்கறாரு. ஒன்றுமில்லாத சீரியல்கெல்லாம் ஓவர் பில்டப் குடுக்கறப்ப அண்ணன் பில்டப் கொடுத்தா என்ன தப்பு? அந்த ஆண்டவ பெருமாளை இப்பவே முடிச்சிரு. டேய், எந்த நாயிடா முடிச்சிருன்னு சொன்னது? நான் என்ன வேலை புண்ணாக்கலாமே இருக்கேன்? வந்தா ஒன்ன முடிச்சிருவேன். போடுற 10 நம்பரை கேட்டா போடுறா. என்னன்னு அதுக்குள்ள முடிச்சுட்டானா? விட்டு இருந்தா வளவளன்னு பேசிட்டே இருந்திருப்பான், அதான் நானே முடிச்சுட்டேன். அந்த ஆண்டவ பெருமாள், ஆண்டவ பெருமாள், ஆண்டவ பெருமாள் யாரு? அந்த ஆண்டவ பெருமாள் எங்கடா இருக்கான்? இப்ப எனக்கு அவன் வேணும்டா. மேனரிசம் கொஞ்சம் கூட இல்லாம வந்து இறங்குறீங்க. வில்லன்னா ஏதாவது மேனரிசம் பண்ணணும், பண்ணுங்க. சீரியல்ல நடிக்கிற அத்தனை வில்லனுங்களும் இந்த மேனரிசத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்களாவது கொஞ்சம் வித்தியாசமான மேனரிசத்தை பண்ணுங்கண்ணே. அண்ணே, சூப்பர் மேனரிசம். புது மேனரிசத்தை நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க. இனிமே சீரியல்ல நடிக்கிற அத்தனை வில்லன்களும் உங்க மேனரிசத்தை தான் ஃபாலோ பண்ண போறாங்க. நான் மூஞ்சிய தொடச்சேன்டா. அண்ணே, நீங்க மூஞ்சிய தொடச்சிங்களோ வேற ஏதோ தொடச்சிங்களோ, மேனரிசம் நல்லா இருக்கு. இதையே மெயின்டைன் பண்ணுங்க. ஏப்பா கேமராமேன், வில்லனுங்க நாங்க வந்திருக்கிறோம், நீ பாட்டுக்கு கேமராவை ஒரே ஆங்கிள் வச்சிட்டு இருக்கிறீங்களே. கேமராவை கையில புடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஆட்டுன்னு ஆட்டுங்க. அப்பதான் பாக்குறதுக்கு டெரரா இருப்போம். பாத்தீங்களா எப்படி இருக்கு ஷாட்? இப்படி எல்லாம் ஷாட் வச்சுதான் நாம ஜனங்களை ஏமாத்த முடியும். வெளியில வாடா. உங்களுக்கு இந்த மேனரிசத்தை தான் எல்லா சீரியல்லையும் வில்லனுங்க பண்றாங்கன்னு வெளியே சொன்னேன்ல, திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மேனரிசத்தை பண்ணுங்க. யார் நீங்க? நான் யாரா? உன் உயிரை குடிக்க வந்த ஏமாண்டா. யார் நீங்க? நான் யாரா? உன் உயிரை குடிக்க வந்த ஏமாண்டா.
தேவையில்லாம இதுவரை நடந்தது அப்படின்னு போட்டு காட்டுறான்னு நினைக்கிறீங்களா? இப்படி போட்டு காட்டி ஜவ்வு இழுப்பு இழுத்தாதான் 500 எபிசோட 5000 எபிசோட் வரைக்கும் இழுக்க முடியும். இட்ஸ் a technical. நல்லா இருந்த புருஷனை ஏன்டா சுட்டீங்க? அவர் உங்களுக்கு என்னடா பண்ணாரு? உன் புருஷ ஆண்டவ பெருமாள் தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துட்டான். அப்படி குறுக்க வந்ததால அண்ணன் கால் தவறி கீழே விழுந்து காலை உடைச்சிட்டான். சீரியல்ல காமெடி தேவையாடா? பி சீரியஸ். நீங்க நினைக்கிற மாதிரி என் புருஷன் ஆண்டவ பெருமாள் இல்லடா, இவர் பேரு பிஎஸ் பெருமாள். என்னன்னு அந்த அக்கா சொன்னதை கேட்டுட்டு சும்மா நிக்கிறீங்க? ஷாக் ரியாக்ஷன் கொடுங்க, அப்பதான் மியூசிக் போடுவாங்க.